கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒன்றும் ஆகாது. அதனுடைய தாங்கும் திறன் அந்த அளவுக்கு வலுவாக தரமாக இருக்கிறது. அந்த கண்ணாடி பற்றி சொன்னால் ரெயின்போர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சப்ளை பண்ணவங்க செயின்ட் கம்பெனியில் தான் சப்ளை பண்ணாங்க. இப்போ உடனே என்ன பண்ணார், ஒப்பந்ததார் எங்களுடைய பொறியாளர் கோட்டை பொறியாளர் இடத்துல இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அந்த கம்பெனிக்கு ஃபோன் போட்டு அந்த கண்ணாடி இலை பாலம் வேணும்னு சொன்ன உடனே அவங்க திரும்பவும் அந்த கண்ணாடி பாலம் கொடுக்கப்பட்டு இப்போ இந்த 8-9 அன்று இரவே, ஏன்னா அது நம்ம ஒன்று கண்ணாடி எடுத்துகிட்டு அப்படி போகிறதுலாம் இல்லை, அதுக்கு டெக்னாலஜி இருக்குது, அதுக்கான மிஷின் தனியாக இருக்குது. அதனால் அந்த கம்ப்ரஸ் மிஷின் இந்த கம்ப்ரஸ் மிஷினை பயன்படுத்தி அந்த கண்ணாடி பாலத்தை மீண்டும் அந்த எந்த இடத்துல அந்த கீரல் விழுந்தது பார் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணாடி வச்சாச்சு. இந்த கண்ணாடி வைக்கிறது அந்த கீரல் பாலம் இருந்தது. அது மேலே பாதசாரிகள் சுற்றுலா பயணிகள் நடந்துன்னு தான் இருந்தாங்க. அதனால் அதில் எந்த விதமான பயமும் தேவை கிடையாது, எந்த அச்சமும் தேவையில்லை. எப்பொழுதும் பயணிகள் போகிறவங்க சுற்றுலா பயணிகள் போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன் நான் அந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம்னு சொன்னால், நான் சொன்னேன் பார், இந்த ஒரு சில சமூக வலைத்தளம் வைத்திருக்கிறவங்க இல்லை இந்த பத்திரிகையில் தினசரி பத்திரிகையில் இந்த செய்தி வந்த காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய சுற்றுலா பயணிகள் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த உங்கள்கிட்ட அந்த கருத்தை நான் கலந்து கொண்டேன். அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், பாலம் கட்டுகிற பொழுது என்ன பாதுகாப்போடு இருந்ததோ, என்ன உறுதித்தன்மையோடு இருந்ததோ, இன்னும் சொல்ல போனால் அந்த ஒட்டுமொத்த பாலத்தில் அந்த கண்ணாடி பாலத்தில் 650 பேர் நிற்க வைக்கலாம். அவ்வளவு தாங்கு திறம் கொண்டது. 650 பேர் அட் ஏ டைம் அதில் பயணிக்கலாம். அந்த அளவுக்கு தாங்கு திறம் கொண்டது. சிறப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, பலரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கிறது. உலக சுற்றுலா பயணிகள் பாராட்டுகின்ற மெச்சுகிற அளவுக்கு அந்த பாலம் அமைந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்து மக்கள் பயன்படுத்துவார். மொத்தம் கூட்டு ஒன்று கொடுத்தாங்க, நம்மகிட்ட கொடுத்தாங்க, கலெக்டர் கொடுத்தாங்க. சராசரி ஒரு நாளைக்கு 8000 பேர் அதில் சுற்றுலா பயணிகள் அதை பயன்படுத்துகிறாங்க. இது 8000ன்றது 10,000 கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த கப்பல் நாங்கள் விடுறோம் இல்லையா, பயணிகள் கப்பல் விடுறோம் இல்லையா, அது